السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த துஆவை 3 தடவைகள் நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ் நல்லதே நமக்கு தருவான். அதே போன்று அன்றைய நாள் முழுவதும் எல்லா விதத்திலும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டிய துஆக்களை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அந்த துஆக்களை நாம் தவறாமல் ஓதி வந்தால் எல்லா விதத்திலும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அதே போன்று அல்லாஹ் நல்ல விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அந்த அளவுக்கு சிறந்த துஆக்களை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அதே போன்று தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்த ஒரு துஆ, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த துஆவை அறிவிப்பு செய்கிறார்கள். அபூ தாவூத் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 5088வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் காலையிலும் மாலையிலும் இந்த துஆவை 3 தடவைகள் ஓதுகிறாரோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு எல்லா விதத்திலும் அல்லாஹ் பாதுகாப்பை வழங்குகின்றான். என்ன துஆ என்றால், பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி ولا في السماء وهو السميع العليم. بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم. பூமி மற்றும் வானத்தில் அவனது பெயருடன் எப்பொருளும் இடையூறு செய்ய முடியாதே அத்தகையவனாகிய அல்லாஹ்வின் பெயரால் பாதுகாவல் தேடுகிறேன். அவன் செவியேற்பவன், நன்கறிப்பவன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.